அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாளின் நிகழ்ச்சிக்கு தகுந்த ஆயத்தத்தோடு காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக. நமக்கு செல்வம் இருந்தால் அது மேலும் மேலும் பிரச்சனைகளையே கொண்டு வரும். சிறிய பறவைகள் கூட கர்த்தரையே நம்பியிருப்பது போல நாமும் கர்த்தரையே எதிர்பார்க்கப்படுகிறோம். நாம் கவலைப்படும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுவதையும் தடுக்கிறது என்ற சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை சிந்திக்கப் போகிறோம். நீங்கள் மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறீர்களா? உங்கள் அஸ்திபாரம் எதின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இன்று நமக்கு இருக்கிற நற்செய்தி என்ன என்ற எல்லா கேள்விகளுக்கும் விடை வேண்டுமா? தொடர்ந்து நிகழ்ச்சியினை கேளுங்கள். இன்று நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை சிந்திக்கப் போகிறோம். முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். வேதபாரகரும் பரிசேயரும் தங்களை குறித்தும் மற்றவர்களை குறித்தும் ஏன் தேவனை குறித்துமே தவறாக நியாயம் தீர்க்கிறவர்களாக இருந்தார்கள், அல்லது தவறாக நிதானிக்கிறவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லலாம். இந்த காரணத்திற்காகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே நம்மை நாம் எப்படி நியாயம் தீர்க்க வேண்டும், எப்படி மற்றவர்களை நாம் நியாயம் தீர்க்க வேண்டும் என்று கூறுகிறார். அது மட்டுமல்ல, தேவன் எப்படி நம்மை நியாயம் தீர்க்கப் போகிறார் என்பதை குறித்தும் கூறியிருக்கிறார். மற்றவர்களை நாம் நியாயம் தீர்க்கவே கூடாது என்று இயேசு சொல்லவில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒருவரை ஒருவர் நிதானித்து அறிந்து உதவி செய்ய வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. தான் கேட்கும் எல்லா காரியங்களையும் விசுவாசிக்கிறவன், நிதானித்தறியாமல் காரியங்களை ஏற்றுக்கொள்கிறவன் குழப்பத்திலே தான் முடிவடைவான். ஆனால் மற்றவர்களை நியாயம் தீர்க்கும் முன்னதாக நாம் நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும், அல்லது நியாயம் தீர்க்க வேண்டும். அநேகர் இந்த வசனங்களை தவறுதலாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே தீர்ப்பது என்று சொல்லப்படுவது தீர்மானிப்பது, வேறுபடுத்தி பார்ப்பது, குற்றவாளியாக தீர்ப்பது என்று பல பொருளுடையதாயிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல இயேசு இங்கே சொல்கிற காரியங்களிலே நாம் மற்றவர்களை நிதானித்து அறியக்கூடாது என்பதல்ல. இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், ஒருவருடைய உள்ளான நோக்கத்தை தவறானது என்று நாம் தீர்க்கக்கூடாது என்று சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளை ஒருவர் என்ன செய்கிறார் என்பது நமக்கு தெரியாது. ஏனென்றால் அவருடைய வெளிப்பிரகாரமான செயலை மட்டுமே நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் பார்ப்பது போலவும் தீர்ப்பது போலவும் தேவன் தீர்ப்பு செய்கிறதில்லை. இங்கே அவர் கூற விரும்புகிற முக்கியமான சத்தியம் என்னவென்றால், மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்ப்பதிலே நீங்கள் தீவிரமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் உங்களை குறித்து மற்றவர்கள் நீங்கள் கொடூரமாக தீர்ப்பு செய்கிறவர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை நீங்களும் அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். எனக்கும் சில அப்படிப்பட்ட மனிதர்கள் தெரியும். ஒருவேளை சிலரை குறித்து உங்களிடத்திலே மற்றும் ஒருவர் சொல்லியிருக்கலாம், அவர் சொல்வதை நீங்கள் கவனிக்க வேண்டியதே இல்லை, எப்பொழுதுமே யாரை குறித்துமே நல்ல வார்த்தையை அவர் சொல்வதில்லை என்று கூறுவார்கள். பார்த்தீர்களா? அவர் மற்றவர்களை தீர்ப்பு செய்கிறதை குறித்து மற்றவர்கள் தீர்ப்பு செய்கிறார்கள். இந்த காரியத்தை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் இங்கே கூறியிருக்கிறார். வசனம் 3 பாருங்கள். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? அதாவது, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பாவம் இருக்கும் பொழுது, அது உங்கள் கண்களை மறைத்து கொண்டிருக்கும் பொழுது, மற்றவர்களுடைய கண்களிலே இருக்கிற சிறிய தூசியை, துரும்பை பார்ப்பது சரியல்ல என்று கூறுகிறார். 4, 5 வசனங்கள். இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். அருமையான சகோதரனை சகோதரியே, இப்படி மற்றவர்களை நாம் குற்றவாளிகள் என்று தீர்ப்பதை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் மேலே தீவிரமாக தவறாக நாம் தீர்க்கக்கூடாது என்பதை குறித்து இயேசு கூறுகிறார். அதே வேளையிலே ஒருவருடைய கனியினாலே அவருடைய வாழ்க்கையை நாம் அறியலாம் என்றும் கூறியிருக்கிறார். தேவனுடைய மனிதர் ஒருவர் இதை குறித்து சொல்லும் பொழுது, நான் ஒரு நியாயாதிபதி அல்ல, ஆனால் கனிகள் காணப்படுகிறதா என்பதை கவனிப்பவர் என்று கூறுகிறார். ஒரு கிறிஸ்தவன் கனி கொடுக்கிறவனாயிருக்கிறானா இல்லையா? இதை நாம் எளிதாக சொல்லலாம். இந்த சத்தியங்களை கூறும் இணையான மற்றும் ஒரு வேத பகுதி லூக்கா 6ஆம் அதிகாரம் 37-38 வசனங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள்,
அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கணைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். நம்மை நாமே நிதானித்து அறிந்து நம்மை சரி செய்வதின் நோக்கமே நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான். கிருபையோடு நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடுவதை குறித்து கருத்துள்ளவர்களா இல்லை என்றால் நாம் நம்மை மட்டும் காயப்படுத்திக் கொள்கிறதில்லை, யாருக்கு பணிவிடை செய்கிறோமோ அவர்களையும் காயப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து உதாரணத்திற்காக கண்களை குறித்து சொன்னதற்கு காரணம், கண்களே நம்முடைய முழு சரீரத்திலேயும் மிகவும் மென்மையான அதிக உணர்வுள்ள ஒரு பகுதியாகும். நம்முடைய பாவத்தை குறித்து உண்மையாக அக்கறைப்பட்டு அதை அறிக்கை செய்து செயல்படவில்லை என்றால் நம்முடைய கண்களை பார்வையற்றதாக்கி விடுகிறோம். அப்பொழுது மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய முடியாதவர்களாய் போகிறோம். பரிசேயர்கள் மற்றவருடைய பாவங்களை குறித்து பார்த்தார்கள், தங்களை தாங்களே பார்த்து சரி செய்து கொள்ள முடியவில்லை. மத்தேயு 7:6 பாருங்கள். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். அருமையானவர்களே, இப்பொழுது இந்த நாய்கள் யாரை குறிக்கிறது, பன்றிகள் யாரை குறிக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். இங்கே 4 கால்களை உடைய மிருகங்களை குறித்து இயேசு கூறவில்லை. இங்கே அவர் சொல்வது என்ன? பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடுக்கக்கூடாது, முத்துகளை பன்றிகள் முன் போடக்கூடாது. அப்படியென்றால் நாம் சில காரியங்களிலே கவனமாக செயல்பட அழைக்கப்படுகிறோம். சில இடங்களிலே சில வேளைகளிலே நாம் நல்ல ஆலோசனைகளையும் கொடுக்கக்கூடாது. இதை நிதானித்து அறியும் மனிதர்களாய் நாம் இருக்க வேண்டும். செல்வந்தர்களும் வியாபாரிகளும் அவ்வப்பொழுது சந்தித்துக் கொள்ளும் ஒரு இயக்கம் இருந்தது. அதில் அநேகர் அதிகமாக குடிக்கிறவர்களாய் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் மனம் திரும்பினான். குடிப்பழக்கத்திலிருந்து ஆண்டவர் அவனுக்கு விடுதலை கொடுத்தார். அதன் பின் சமுதாயத்திலே ஒரு உயர்வான ஒரு பொறுப்பிற்கு அவன் சென்று விட்டான். அதே வேளையிலே அந்த கூட்டத்தை விட்டும் அவன் விலகிவிட்டான். ஒரு குறிப்பிட்ட கூடுகையின் சமயத்திலே அந்த கூட்டத்திற்கு பேசும்படியாக அவன் அழைக்கப்பட்டான். அப்பொழுது அவனை வரவேற்ற ஒருவர், இப்பொழுது நாம் போதகர் டக்ளஸ் மூலமாக ஒரு செய்தியை கேட்கப் போகிறோம் என்று கூறினார். உண்மையாக அவர் போதகர் அல்ல. அவர் மனம் திரும்பியதினாலே அவரை அப்படி ஏளனமாக அவர்கள் பேசினார்கள். உடனே அங்கே இருந்த எல்லாரும் மிக ஏளனமாக சிரித்தார்கள், கைதட்டினார்கள். இந்த மனம் திரும்பிய டக்ளஸ் எழுந்து ஒலி வாங்கி முன்னாலே போய் நின்று, உண்மையாகவே நான் மிகவும் வருத்தப்படுகிறேன். உங்களிடத்திலே சொல்வதற்கு எனக்கு இப்பொழுது ஒன்றுமில்லை. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், முத்துக்களை பன்றியின் முன் போடாதீங்கள் என்று சொல்லியிருக்கிறார் என்று கூறிவிட்டு போய் அமர்ந்து விட்டாராம். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஒருவரும் அவரை கேலியாக ஏளனமாக பேசவில்லை, சிரிக்கவில்லை. அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றும் சமுதாயத்திலே பன்றிகளும் நாய்களும் உண்டு. அவர்களை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக இயேசு கிறிஸ்து நாம் நியாயம் தீர்க்கக்கூடாது என்று சொன்னார். பின்னர் நாம் நியாயம் தீர்க்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். 7, 8 பாருங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளை சந்திக்கும் ஒரு பிரச்சனை இந்த உலகத்தில் என்னவென்றால், மனிதர்களை எப்படி சந்திப்பது என்பதுதான். ஒவ்வொரு நாளும் செல்வந்தர்களோடும் வறுமை உள்ளவர்களோடும் நல்லவர்களோடும் கெட்டவர்களோடும் உண்மையானவர்களோடும் மாய்மாலமான மனிதர்களோடும் நாம் இடைபடுகிறோம். அவர்களிலே சிலருக்கு நம்முடைய நட்பும் உதவியும் தேவை. அவர்கள் நமக்கும் தேவை. அவர்களை நம்முடைய இருதயத்தோடு நாம் இணைத்து கொள்ள வேண்டும். இன்னும் சிலர் கேடானவர்கள். அவர்கள் நம்மையே தொலைத்து விடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் நமக்கு அருகிலே இல்லாதபடி நாம் ஒதுங்கி கொள்ள வேண்டும். சரி, இதை குறித்து நாம் எப்படி அறிந்து கொள்வது? இதற்கான ஞானத்தை தான் நாம் கேட்க வேண்டும், தேட வேண்டும், தட்டி அறிந்து கொள்ள வேண்டும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற இந்த சத்தியத்தை பொதுவானதாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக இந்த உலகத்திலே மனிதர்களை அறிந்து கொள்வதை குறித்து நாம் கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து இதற்கு முந்தைய காரியத்தோடு இணைத்து சொல்லுகிறார். போதகர் ஒருவர் தனது அனுபவத்தை இவ்வாறு எழுதி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு முறை
நான் எனது வீட்டிலிருந்து எனது திருச்சபைக்கு போவதற்கு 30 நிமிடங்கள் நான் பயணம் செய்ய வேண்டும். அந்த 30 நிமிடங்களும் குறிப்பாக அன்று நான் சந்திக்கப் போகிற மனிதர்களுக்காக ஜெபிப்பேன் என்று கூறுகிறார். காரணம் என்ன தெரியுமா? சிலருக்கு என்னுடைய உதவி தேவை, அவர்களை நான் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் என்னுடைய முதுகிலே குத்துவதற்காகவே வருவார்கள், அவர்களை குறித்தும் நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்கிறார். ஏனென்றால் பல சமயங்களிலே பல மனிதர்களால் அவர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, அப்போஸ்தலனாகிய பேதுரு திருச்சபையில் உள்ள மக்களை குறித்து உள்ளாக அறிந்திருந்தது எத்தனை மேன்மையான காரியம் இல்லையா? அனனியாவும் சப்பீராலும் பொய் சொன்னபொழுது அதை எவ்வளவு எளிதாக அவர் அறிந்திருந்தார். ஆனால் இந்த ஊழியராயிருக்கிற நம்மிலே அநேகர் நம்மிடத்திலே பொய் சொல்லுகிறவர்களை கண்டுகொள்ள முடிகிறதில்லை. ஆதி திருச்சபையிலே ஊழியர்களிடத்தில் இருந்த அந்த ஞானம் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் தேவையானதாக இருக்கிறது. அது சிலருக்கு கொடுக்கப்படும் வரமாய் இருக்கிறது என்று கூட சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய ஊழியத்திலே ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவரும் இதற்காக ஜெபிக்க வேண்டும், இதற்காக தேட வேண்டும், இதை அறிந்து கொள்வதை குறித்து தட்டி முயற்சி எடுக்க வேண்டும். நம்மிடத்தில் வருகிறவர்கள் எந்த நோக்கத்தோடு வருகிறார்கள், எதற்காக இந்த வார்த்தை பேசுகிறார்கள் என்பதை குறித்து மிக ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இந்த காரியங்களிலே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்பதை குறித்து தான் அடுத்த சில வசனங்கள் கூறுகிறது. பாருங்கள், 9 முதல் 11 வசனம் வரை வாசிக்கிறேன். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இது இப்பொழுது எவ்வளவு தெளிவாக புரிகிறது இல்லையா? நாம் குறிப்பிட்டு இதற்கான ஞானத்தை கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அந்த விவேகத்தை தருகிறவராயிருக்கிறார். அடுத்ததாக மிக உன்னதமான ஒரு வாக்கியம் வருகிறது. பாருங்கள், மத்தேயு 7:12. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். சரி, நாம் புதிதாக ஒருவரை சந்திக்கிறோம். நாம் அவர்களை எப்படி கையாள்வது? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. அவர்களை நீங்கள் நியாயம் தீர்க்கவும் முடியாது. ஆனால் அவர்கள் ஒரு நாயாகவோ பன்றியாகவோ இருப்பார்கள் என்றால் அதை குறித்து அவர்களை குறித்து அறிந்திருப்பது நல்லது. போலியான மனிதர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இதை குறித்து கருத்தாய் ஜெபிக்கிறீர்கள். 12ஆம் வசனத்தின் ஆரம்பத்திலே ஆதலால் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனிக்க வேண்டும். மனிதர்கள் பல வகைகளிலே இருக்கிறார்கள். நீங்கள் அதை குறித்து ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அப்படி அவர்கள் இருப்பதினாலே மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த ஆதலால் என்பது அதற்கு முந்தி வருகிற எல்லா வசனங்களையும் ஒன்று கொருக்கிறதா இருக்கிறது. இந்த 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் சட்டம் என்று சொல்லக்கூடாது. எந்த சூழலிலே அந்த வசனத்தை இயேசு கூறினார் என்பதை அறிந்து செயல்பட நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் கேட்கும் பொழுது, தேடும் பொழுது, தட்டும் பொழுது இந்த மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி வாழ முடியும். தொடர்ந்து இயேசு கிறிஸ்து 2 வித்தியாசமான வழிகளை குறித்து சொல்கிறார். பாருங்கள், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அருமையான சகோதரனே சகோதரியே, இது ஏதோ கேளிக்கை நிறைந்த ஒரு அகலமான பாதையும் குறுகிய இருளான ஒரு பாதையும் முன்னாலே வைத்து 2இல் ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று இங்கே சொல்லவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்வது ஒரு புனலை போல இருக்கிறது. அதாவது எண்ணெய் ஊற்றுவதற்கு நாம் பயன்படுத்துவோம் இல்லையா, அதை போல அகலமான பக்கத்தின் வழியாய் நுழையும் பொழுது இறுதியாக அது குறுகிய ஒரு பாதைக்குள்ளே போய்விடுகிறது. இறுதியாக அழிவு உண்டாகிறது, மரணம் உண்டாகிறது, நரகம் வருகிறது. அது மட்டுமல்ல, அந்த புனல் போன்ற காரியத்திலேயே குறுகலான பாதை வழியாய் முதலிலே நுழையும் பொழுது எங்கே கிறிஸ்து இருக்கிறாரோ அந்த பகுதி வழியாக, அவரே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொல்லியிருக்கிறாரே, அதன் வழியாக செல்லும் பொழுது நீங்கள் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து மூலமாய் வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது எவ்வளவு அதிகமான காலம்
நீங்கள் அவரோடு நடக்கிறீர்களோ, செல்ல செல்ல அந்த பாதை அகலமானதாகவும் எளிதானதாகவும் இருக்கும். எசேக்கியேல் 47 அதிகாரத்திலே சொன்ன தீர்க்க தரிசனத்தை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய சிம்மாசனத்திலிருந்து ஓடும் நதியை குறித்து அவர் சொல்கிறார். அது ஏதோ சிறிய ஓடை போல ஆரம்பமாகிறது, பின்னர் அகலமாகிறது, இறுதியாக அது ஒரு பெரிய ஆறாக உருவெடுத்து ஓடுகிறது. இதுதான் தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையின் ஒரு சித்திரமாயிருக்கிறது. வர 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 அது சிறப்பானதாகவும் அழகானதாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் மாறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை குறித்து தான் இங்கே இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கிறார். மத்தேயு 7 அதிகாரம் 15-16 வசனங்களை பாருங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரிப்பு கொடுக்கிறார். திருச்சபைக்கு கள்ள போதகர்களை குறித்த எச்சரிப்பை அப்போஸ்தலர்கள் கொடுத்தார்கள். கள்ள போதகர்களானாலும் சரி, கள்ள தீர்க்கதரிசிகளானாலும் சரி, அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருகிற ஓநாய்களாகவே இருக்கிறார்கள். 2 பேதுரு 2 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிறேன். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கனிகளினாலே நாம் அவர்களை கண்டுகொள்ள வேண்டும். அவருடைய வாழ்க்கையை நாம் கருத்தாய் கவனித்து உண்மையாகவே கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்களா அல்லது கனிகளுக்கு பதிலாக அங்கே முட்கள் காணப்படுகிறதா என்பதை கவனித்து அறிய வேண்டும். அவர்கள் பேசுவது ஒன்றும் வாழ்க்கையிலே செய்வது ஒன்றுமாக இருந்தால் அவர்கள் கள்ள போதகர்கள் அல்லது கள்ள தீர்க்கதரிசிகள் என்பதை அறிந்து கொள்ளலாம். வசனம் 17 முதல் 20 வரை வாசிக்கிறேன். அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். கவனித்தீர்களா? கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் அவர்களுடைய வார்த்தைகளை விட அவருடைய வாழ்க்கை மிகவும் சத்தமாக பேசும். அது மிகவும் முக்கியமானது. வசனம் 21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அருமையான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை மத்தேயு 7 அதிகாரம் 12 வசனம் சொல்வதைப் போல நான் வாழுகிறேன் என்று நீங்கள் பேசலாம். ஆனால் நீங்கள் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறீர்களா இல்லையா என்பதுதான் முக்கியமானது. நீங்கள் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்வீர்கள் என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்து அண்டை வந்து உங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை உணர்ந்திருப்பீர்கள். 22-23 வசனங்கள். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அருமையானவர்களே, இந்த வசனம் மிக தெளிவாக இப்பொழுது வாழ்கிற விசுவாசிகளை குறித்து சொல்லப்படவில்லை என்பது தெரிகிறது. ஒவ்வொரு விசுவாசியும் மரித்து போனாலும் உயிரோடு எழுந்தாலும் இயேசு கிறிஸ்துவை நடுவானிலே சந்திக்கும்படியாக எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். விசுவாசிகள் யாரையும் பார்த்து அவர் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லப் போகிறதில்லை. மகா உபத்திரவத்தின் காலத்திலே மற்றும் 1000 வருட அரசாட்சியின் காலத்தை குறித்து இந்த வேத பகுதி சொல்லுகிறது. இந்த மலை பிரசங்கமானது மகா உபத்திரவ காலத்திலே வாழும் மக்களுக்கு விசேஷித்த கருத்துள்ளதாயிருக்கிறது. இதை வெளிப்படுத்தும் வசனம்தான் இது. அது மட்டுமல்ல, இன்றைய விசுவாசிகளுக்கும் இது ஒரு எச்சரிப்பின் சத்தமாயிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் அற்புதங்களை செய்யும் சில ஊழியர்களை குறித்து மிக பெரிதாக பேசுகிறார்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது யார் எப்படி என்பதை நாம் கூற முடியாது என்பதை உணர்ந்து கொள்கிறோம். கிறிஸ்தவ சமயங்களிலேயும் அநேகருடைய உதடுகளிலே இயேசு கிறிஸ்துவின் பெயர் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பெயரை கூறுவதனாலே, வேத புத்தகத்தை பயன்படுத்துவதனாலே அவருடைய மார்க்கம் சரியானது என்று கூற முடியாது. வெளிப்பிரகாரமாக நடைபெறுகிற காரியங்கள் அல்ல, உள்ளே அவர்களுக்கும் சிலுவையிலே அறையுண்ட இரட்சகருக்கும் இடையிலான உறவே மிக முக்கியமானது. இப்பொழுது மத்தேயு 7 அதிகாரம் 24-25 வசனங்களை பாருங்கள்.
ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நீங்கள் கிறிஸ்துவண்டை வருவீர்கள் என்றால் அவரே உங்கள் அஸ்திபாரமாயிருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:11 போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது என்று சொல்கிறார். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்து இருக்கும் பொழுது அதன் மேலே நீங்கள் கட்ட முடியும். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒவ்வொரு நிமிடமும் நம்மை அர்ப்பணித்து வாழும் பொழுது வேத வசனம் சொல்கிற பொன்னாலும் வெள்ளியாலும் விலையுயர்ந்த கற்களாலும் நாம் கட்டிடத்தை கட்டுகிறவர்களாயிருப்போம். ஆனால் மற்றுமொரு விதமான அஸ்திபாரமும் உண்டு. அதை குறித்து 26-27 சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடு அவர்களுக்கு போதித்தார். ஏதோ ஒரு புத்தகத்திலே வாசித்த காரியங்களை அவர் திரும்பச் சொல்லவில்லை. வேத வசனம் இல்லாமல் எதையும் சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அது மட்டுமல்ல, அந்த வசனங்களை நாம் விசுவாசிக்கும் பொழுதே அதை உரிமையோடும் அதிகாரத்தோடும் நாம் கூற முடியும். எழுத்தளவிலான சில கொள்கைகளை எந்த ஒரு மனிதன் கூறுவதையும் நான் கேட்க விரும்பவில்லை. அநேக வேளைகளிலே அப்படிப்பட்ட வார்த்தைகளை கூறுகிறவர்கள் அதை தங்கள் வாழ்க்கையிலே முயற்சித்திருக்கவோ பயிற்சித்திருக்கவோ செய்கிறதில்லை. அதை குறித்த விபரங்களையும் அவர்கள் அறிந்திருக்கிறதில்லை. ஆனால் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று நமக்கு ஒரு நற்செய்தி உண்டு. அதுதான் இரட்சிப்பின் செய்தி. அந்த இரட்சிப்பின் செய்தி உண்மை உள்ளது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அது செயல்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவண்டை வந்த எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே அது செயல்பட்டிருக்கிறது. எனவே நாம் உரிமையோடும் அதிகாரத்தோடும் தெளிவோடும் இயேசுவின் நற்செய்தியாகிய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். அருமையானவர்களே, இந்த மலை பிரசங்கம் வேத புத்தகத்திலே ஒரு சிறப்பான செய்தி தொகுப்பு. இதை நாம் கருத்திலே கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது. இதை கண்ணும் கருத்துமாய் நீங்கள் வாசித்து படிப்பீர்கள் என்றால் அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவண்டையே உங்களை வழிநடத்தும். அவருடைய எதிர்பார்ப்பிற்கு நீங்கள் எவ்வளவு குறைவானவர்களாய் காணப்படுகிறீர்கள் என்பதை அது உங்களுக்கு காட்டும். நீங்கள் பலவீனர்களும் குற்றவாளிகளும் என்பதை அது உங்களுக்கு சொல்லும். தேவனுடைய கிருபைக்காக உங்களை அழ வைக்கும். இரட்சிப்பிற்காக கிறிஸ்து இயேசுவண்டை அது உங்களை வழிநடத்தும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை தருவார். அந்த பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினாலே அவருடைய எதிர்பார்ப்பின்படி நீங்கள் வாழ முடியும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவண்டை வந்து உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு சகோதரனாக ஒரு சகோதரியாக இருக்கிறீர்களா? அப்படி என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர்தாமே அப்படிப்பட்ட கிருபையை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திலே உள்ள ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்கும் தந்தருள்வாராக. ஆமேன். நாம் மற்றவர்களை நியாயம் தீர்க்க முன்னதாக நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். ஒருவனுடைய உள்ளான நோக்கத்தை நாம் தவறானது என்று தீர்க்கக்கூடாது. உங்கள் பாவங்கள் உங்கள் கண்களை மறைக்கும் போது மற்றவர்கள் கண்களில் இருக்கிற சிறிய துரும்பை பார்ப்பது சரியல்ல. மற்றவர்களை நாம் குற்றவாளிகள் என்று தீர்ப்பதை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கிருபையோடு நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். மலை பிரசங்கத்தை நாம் கண்ணும் கருத்துமாக வாசித்து அதை செயல்படுத்தும் போது அது நம்மை இயேசு கிறிஸ்துவின் அண்டை வழி நடத்தும். அவருடைய எதிர்பார்ப்பிற்கு நாம் எவ்வளவு குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை அது நமக்கு காட்டும்.